ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதோட ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். மார்ச் மாதம் முடிந்து கரெக்டாக ஏப்ரல் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. மார்ச்சுடைய 29, 30, 31 இந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் வலுவாக அமையப்போகுது. அதற்கு காரணம் ஏப்ரல் 1 வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான். இந்த வருடம் 2026 ஏப்ரல் மாதம் முதல் நாள் அன்னைக்கு ஒரு முக்கியமான விசேஷங்கள் வருகிறது. அது என்னன்னா, பங்குனி உத்தர பௌர்ணமி. பங்குனி மாதத்தில் பௌர்ணமியோடு கரெக்டாக உத்தர நட்சத்திரமும் வருது. இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது, ஒரு பயங்கரமான நாள். இந்த பயங்கரமான நாளில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிறப்பான முறைகளை அமைகிறது. அதனால் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இன்னைக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு இந்த டைம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத சொல்ல போகிறேன். நடக்காத ஒன்றெல்லாம் இனி நடக்கிற மாதிரி சூழ்நிலையும் உங்களுக்கு கிரகங்கள் அமைகிறது. அதனால் அதெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலி கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு சிறப்பான உத்தர பௌர்ணமி. அதனால் இந்த நாள் ஆன்மீக ரீதியாக ஒரு சிறப்பான நாளாகவும் கருதப்படுது. ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கரெக்டாக கிரகங்களால் உங்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன கிரகங்களால் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த நாளில் இருந்து அதிர்ஷ்ட தேவி உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கிறாங்க. சூரியன் உங்களுக்கு அசாதாரணமான உயர் சக்தியையும் வலிமையும் அளித்து நல்ல உடல்வாக்கை உருவாக்குவார். பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாலும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சில எச்சரிக்கையும் உடல் ரீதியாக இருக்கு. ஒரு சிறிய புகாரை கூட விரைவாக கையாள்வது தொடர்பானது நல்லது. ஏனெனில் சாதகமான சூழ்நிலைகள் அனைத்தும் இருந்தாலும் குணமடைவது ஒரு மெதுவான மற்றும் கடினமான செயல்முறையாக இருக்கும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உடல்ல ஏதாவது புகார் ஏற்பட்டால் விரைவாக நிவாரணம் பெற நீங்க உடனே டாக்டரை பார்க்கணும். இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டுமே, கவலைப்பட ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த டைம் உங்கள் உடல்நிலை மிகவும் திருப்திகரமாக இருக்கும். ஸோ உடல் வாக்குக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மேசராசி நிதி முன்னறிவிப்பு என்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறேன். உங்கள் நிதி எதிர்காலத்தை பொறுத்தவரை நட்சத்திரங்களின் சகுனத்தில் எந்த நன்மையும் இல்லை. கற்றறிந்த மற்றும் ஆன்மீக பெருமிதம் கொண்ட திறமையானவர்களோடு தொடர்பு இருந்ததுன்னா நீங்கள் பெரிதாக பயனடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உண்மையில் உங்களுடைய பெரும்பாலானோர் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஆதாயங்கள் அடைவதற்கு மிகவும் கடினமாக உழைத்து கொண்டீங்கன்னா, இருப்பினும் உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் மீறி வெற்றி பெறுவது வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாய்ப்பு பயன்படுத்திக்கணும், இல்லைனா மிக குறைவாக தான் பணம் இருக்கும். இது மிகவும் மோசமான ஒரு சூழலை கூட கொண்டு போவோம். நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு தகராறு அல்லது வழக்கும் உங்களுக்கு எதிராகவே அமையும் என்பதனால அதெல்லாம் தவிர்த்துக்குங்க, இல்லைனா மோசமாக்கும். தீர்ப்பை ஒரு சாதகமான மற்றும் பிற்காலத்திற்கு ஒத்திவைக்க மட்டுமே உங்களால் இப்போ முயற்சி செய்ய முடியும். மேலும் முதலீடு அல்லது புதிய முயற்சிகளுக்கு இந்த சூழல் சாதகமாக இருக்காது. அதனால எதையும் புதுசாக பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் பணிக்கணிப்பு எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த நாட்களில் உங்கள் தொழில் வாய்ப்புகளுக்கு மிகவும் சாதகமாக எதுவும் இல்லை. நீங்கள் மிகுந்த கடின உழைப்பை கொடுக்கணும். இருப்பினும் இது உங்கள் பலன்களில் பிரதிபலிக்காது. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பலன்களாக பிரதிபலிக்காது. பயணமும் நினச்சபடி இருக்காது. ஆனால் எதில் எதிர்பார்க்கப்பட்ட ஆதாயங்கள் நீங்கள் கைகூடாதுன்னு நினச்சிங்களோ அதில் கைகூடும். இருப்பினும் வடக்கை நோக்கிய பயணம் சில ஆதாயங்களை கொண்டு வரும். அதனால் ட்ராவல் வடக்கு நோக்கி இருந்தால் பண்ணுங்க. மேலும் மேல் அதிகாரிகளோடு மோதல் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கு. விரும்பத்தகாத சூழ்நிலைகளை முன்கூட்டியே கணித்து அவற்றை சமாளிக்கவும் முயற்சி பண்ணுங்க. இது தீவிரமாக கையாண்டிங்கனாவே இந்த டைம் தொடர்புகளும் உங்களுக்கு பெரிதாக உதவ முடியாத இருக்கிறதெல்லாம் மாறும். நீங்கள் உங்கள் சொந்த திறமையை முயற்சியை நம்பியிருந்தீங்கனாவே உங்கள் தொழிலில் வெற்றியானது பெற முடியும். அப்புறம் கல்வி ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
இந்த நாட்களில் கல்வி முயற்சிகள் சுமூகமாக அமையும். ஏனெனில் கிரகங்கள் சாதகமாக இருக்கு. உயர்கல்வி பயில செல்பவர்கள் உங்கள் முயற்சிகள் ஏதேனும் ஒரு சிக்கலை சந்திப்பீங்க. இறுதியில் அசாத்தியமான கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு சாதகமான நிலைமையை மாற்றும். தொழில்நுட்ப படிப்புகள், சட்டம், மருத்துவம் அல்லது நுண்கலைகளை பயிலக்கூடிய உங்களுக்கு இதே நிலைதான். நீங்கள் அனைவருமே உங்கள் இலக்குகளை அடைய மிக அதிக முயற்சி எடுக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதை உறுதி செய்ய விரும்புவங்க கூடுதல் பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லுங்க. கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி வாகையை சூடுவீங்க. அதுக்கப்புறமா பயண ரீதியாக என்னங்கிறத சொல்கிறேன். பயண ரீதியாக பார்க்கும்போது பெரிய லாபம் எதுவும் இல்லை. இந்த டைம் கிரகங்கள் சாதகமாக இல்லை. தற்போதைய நிகழ்வுகள் காரணமாக உங்கள் வேலை அல்லது தொழில் சம்பந்தமாக நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். இந்த பயணத்தில் பெரும்பகுதி சாலை அல்லது ரயில் வழியாக கணிசமான அளவு விமான பயணமும் இருக்கும். மிகவும் சாதகமான திசை கிழக்காக இருந்தாலும் இந்த டைம் அது உங்களுக்கு அவ்வளவா சுபமாக அமையாமல் போகலாம். உயர்கல்வி அல்லது பயிற்சிக்காக தொலைதூர இடங்களுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் உங்கள் பாதையில் பல்வேறு வகையான தடைகளையும் இளைஞர்களையும் சந்திக்க நேரிடும். டிராவல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கு. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த டைம் கிரகங்கள் கடுமையான நிலையில இருப்பதால் உங்க குடும்பம் கடினமான சூழ்நிலையில எதிர்கொள்ள போகுது. உங்கள சிலருக்கு உங்க தந்தையோடு கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதை உங்களால் முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். நீங்க பிரச்சனைக்குரிய இடங்கள்ல இருந்து விலகி இருக்க வேண்டும். மேலும் எந்த ஒரு மோதலுக்கும் தூண்டப்படுவதை மறுக்க வேண்டும். உங்க மனைவியோடு உறவுல விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுல பொறுமை தேவைப்படுது. குழந்தைகளும் உங்க பிரச்சனைகளை அதிகப்படுத்துவாங்க. அவர்கள் செயல்பாடுகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும். இதற்கு அதிகப்படியான கூடுதல் கவனிப்பும் கவனமும் இருந்தாவே குடும்பத்துல பெரிய வாய்ப்பு எதுவும் வராம பார்க்கலாம். ஸோ அதனால கவனமா இருக்க பாருங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் பற்றிய வகையில் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த டைம் உங்கள் பிள்ளைகளுடைய விவகாரங்களில் பெற்றோர்களாகிய நீங்கள் பல சிக்கல்களை உருவாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டைம் கிரகங்கள் சகுனம் அவ்வளவா சாதகமாக இல்லை. உங்கள் பலரின் பிள்ளைகள் தங்கள் ஆசிரியர்களுடைய கடுமையான சிக்கல்களில் சிக்குவாங்க. அதனால் அவர்களுடைய படிப்பு மோசமாக பாதிக்கப்படும். பெற்றோர்கள் இதை கவனித்து அதை கடினமான சூழ்நிலை தீர்க்கணும். என்னடா இப்படிலாம் சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இந்த டைம் கிரகங்களால் ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்பது தான் உங்கள் ராசிக்கு பெரும்பாலுமே சொல்லப்படுது. ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த பங்குனி உத்திர பௌர்ணமி நாளில் இதை செய்தால் மிகுதியான பலன் நிச்சயம் உங்கள் ராசிக்கு உண்டு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. பங்குனி உத்தரத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஃபோட்டோ இருந்ததுன்னா, சிலை இருந்ததுன்னா அதுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபாடு செய்ய வேண்டும். பின்பு உணவேதும் அருந்தாம அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள், திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு முருகனை வழிபாடு செய்யணும். பூஜைகள் முடிந்த பிறகு கோவிலில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை உண்டு உங்களுடைய விரதத்தை முடிக்கணும். நான் சொன்ன முறையில் பங்குனி உத்திர தினத்தில் முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா விரைவில் திருமணமானது நடைபெறும். தோஷங்கள் காரணமாக குழந்தை பேர் இல்லாமல் கவலைப்படுறவங்களுக்கு கூட புத்திர பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றில் நீடித்து வரக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். அதனால் இந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகுவதற்காகவே இந்த பரிகாரங்களை இந்த நாளில் செய்திடுங்க. ஏன்னா இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. அதே போல் இந்த நாள் முருகப்பெருமானுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்யறதுக்கும் உகந்த நாள் தான். அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன் பார்வதி கோவிலில் விசேஷ பூஜைகள் நடந்தாலும் கலந்துக்குங்க. இல்லை பெருமாள் அப்புறம் தாயார் சன்னதியில் ஏதாவது விசேஷ பூஜை நடந்தாலும் கலந்துக்குங்க. ஆக மொத்தம் கோவிலில் போய் தரிசனம் பண்ணி வழிபாடு செய்கிறது இந்த நாளில் ரொம்ப முக்கியம். அது பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன், பரிகாரமும் சொல்லிட்டேன். எல்லாமே இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெற முடியும்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.